எந்த வங்கியை பயன்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெறலாம். இந்த ஜாதகர் இந்த வங்கியை பயன்படுத்தினார்னா அவர் ஜெயிச்சிருவார். நான் அந்த வங்கியினுடைய இது யாருமே இதுவரை கண்டுபிடிச்சதில்லை. ஒன்றும் இல்லை, நம்ம கரூர் வைசியா பேங்க் எடுத்துங்க, குரு புதன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனி சந்திரன், ஆக்சிஸ் பேங்கு செவ்வாய் சந்திரனுங்க. இதுவே நம்மளுடைய ஒரு ஐசிஐசி பேங்க் எடுத்துங்க, முழு செவ்வாய்ங்க அது, சரிங்களா? அப்போது ஸ்டேட் பேங்க் சூரியன்னு சொல்லிடுறோம், லட்சுமி விலாஸ் பேங்க் சுக்கிரன்னு சொல்லிடுவோம். ஆனால் இது ஆரம்பிக்கப்பட்ட வருடங்களை வைத்து உங்களுடைய தசாபுத்தியை கனெக்ட் பண்ணி எந்த வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வைத்தா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். ஒன்றும் இல்லை, என் நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி சுக்கிரனாக இருக்கார். அப்போது இவருக்கு தாந்திரிக ரீதியாக ஒரு பரிகாரம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? சக்ஸஸ். அப்போ அந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சாருன்னா அவர் சக்ஸஸ் ஆவார். நான் ஒன்றும் இல்லை, ஐயா இப்போ லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து டிபிஎஸ்ஸாக மாறிடுச்சு, அதில் போய் ஒரு அக்கௌண்ட் வைங்க அப்படின்னு. அக்கௌண்ட் வச்சு அடுத்த செகண்டாக அவருக்கு ஒரு 4 நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் என்னென்னா, சம்பள பாக்கி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டு, 2 வருஷமாக அவருடைய சம்பள பாக்கி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு. அப்போது அவர் சொல்கிறார், சார் இந்த வங்கியில் வச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பணம் புழங்குகிறது. நிறைய ஜோதிடருக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த வங்கியில் அக்கௌண்ட் வைங்க. நிறைய ஜோதிடர்களே என்கிட்ட கேட்பாங்க, பிரகாஷ் சார் எங்களுக்கு ஒரு வங்கி சொல்லுங்கள், அந்த வங்கியில் எந்த வங்கியில் நான் அக்கௌண்ட் வைக்கணும். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை சரியான முறையில் அலசி பார்க்கணும். அதை சொல்லலை, நீங்கள் எந்த சேமிப்பு, எதை சொல்ல நம்ம ஆதி காலத்தில் என்ன சேமிப்பு கிடங்குன்னு சொல்லுவோம், இது சேமிப்பு வங்கின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? அப்போ எந்த சேமிப்பு வங்கியில் உங்களுடைய பணத்தை சேமித்தால் நீங்கள் வெற்றி அடையலாம், புரியுதுங்களா? ஜாதக ரீதியாக முதல்ல பார்க்கணுங்க. ஒருத்தருக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் ஆட்சி, இப்போ எனக்கு செவ்வாய் ஆட்சிங்க என் ஜாதகத்தில். இதை தாந்திரிக முறையில் நான் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு வங்கியில் அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் கனரா பேங்க்கில் வச்சுருந்தேன், ஒரு 2-3 பேங்க்கில் இருந்துச்சு, எனக்கு பணமே சேரலைங்க. அப்போ எனக்கு ஒரு திடீர் யோசனை, நம்ம ஏன் வந்து ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது? அப்போ ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சதுக்கப்புறம் தான் நான் டெவலப்மெண்ட் லைஃப்பில் என்னோடய வளர்ச்சி வந்து ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சதுக்கப்புறம் தான் வளர்ச்சி. அப்போது என்னென்னா, அப்போ தான் அங்கே ஒரு விஷயத்தை தாந்திரிக பரிகாரம் மூலிமா கண்டுபிடிக்கிறேன். ஓ, இந்த வங்கிகளை கிரகங்களாக நம்ம மதிப்பிட்டு, இந்த கிரகம் இப்போது சில ஆக்சிஸ் பேங்க் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சம்பளம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்ச உடனே நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க. ஒரு ஜாதகத்தினுடைய ராசி அப்படி. ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஸ் பேங்க்கில் வச்ச உடனே கடன் வாங்கிடுவாங்க. அப்போ இது அவங்களுடைய ஜாதக அமைப்பு தான். அப்போ எந்த வங்கியில் வைத்தால் கடன் வாங்க மாட்டீர்கள், இது ஒன்று இருக்குது. எந்த வங்கியில் நம்ம அக்கௌண்ட் வச்சா கடன் வாங்க மாட்டோம். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறீங்க, உங்கள் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு 5000 போடுறீங்கன்னா அது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். சார் 5000 போட்டேன் சார், இப்போ 400 தான் இருக்குது. சார் 10,000 போட்டேன் சார், இப்போ 300 தான் இருக்குது. அப்போது பணம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா சூரியன் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அந்த வங்கியில் நம்ம அக்கௌண்ட் வைக்கூடாது. ஒன்றும் இல்லை, இப்போ ஆந்திரா பேங்க் இருக்குது. இந்த ஆந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாநிலங்கள் பெயர் கொண்ட வங்கியில் அக்கௌண்ட் வைத்தாலும் வெற்றி பெறலாம். கனரா பேங்காக இருக்கட்டும், இல்லை கர்நாடகா பேங்காக இருக்கட்டும், இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆந்திரா பேங்க், இந்த மாதிரி மாநிலங்கள் பேரில் அக்கௌண்ட், இப்போ தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் பேரில் உள்ள எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா உங்கள் ஜாதகப்படி. ஒன்றும் இல்லை சார், கர்நாடகா வந்து எப்போவுமே கொஞ்சம் கூலிங்கான ஏரியா, புரியுதுங்களா? சந்திரனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஆந்திர பிரதேசம் கொஞ்சம் காரமான ஏரியா, அப்போ செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கேரளா புதனுடைய ஆதிக்கம் உள்ள ஊர். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே, இப்போ பஞ்சாப் வந்து கோதுமை, சூரியனுடைய ஆதிக்கம். யாருக்கெல்லாம் சூரியன் ஆதிக்கம் நன்றாக இருக்கிறதோ அவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்ல. புதன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவங்க ஃபெடரல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்ல. ஏன்னா அது கேரளா பேங்க் தானே. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு மாநிலம் பேர் கொண்ட வங்கிகளில் அக்கௌண்ட் வைப்பதும் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும். அது சாதாரணமாக எல்லாருக்கும் அது கொடுத்துடாது. அப்போ வங்கிகளில் எந்த மாதிரி டைமில் எந்த ஓரையில் நம்ம அக்கௌண்ட் வைக்கணும், இப்போ ஓரை பார்த்து சென்றவன் சோரை போவதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எந்த டைமில் எந்த ஓரையில் நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்றத பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வங்கிகள் மூலியமாகவே நிறைய